ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக பார்த்தோன்னா குரூப் 4ஓட ரிசல்ட் வந்துருச்சு. அந்த குரூப் 4க்கு பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்லோட் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றியும் பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த குரூப் 4க்கு பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா நேற்றே ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிக்கை எண் 7/25 4/25 அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் குரூப் 4 தேர்விற்கான முடிவுகள், தேர்வர்களின் மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் 22/10/2025 தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி பார்த்தோன்னா குரூப் 4 ரிசல்ட் பார்த்தோன்னா 22/10 வந்துச்சு. அதில் ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஒட்டுமொத்த தரவரிசை எண், இடஒதுக்கீடு விதி, காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட, இதில் முக்கிய வனக்காப்பாளர், ஓட்டுநர், உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் மற்றும் வனக்காவலர், பழங்குடி இளைஞர் பதவிகள் நீங்களாக தேர்வுகளின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் 29/10/2025 வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த 2 போஸ்ட்டு தவிர அப்படின்னு பார்த்தோன்னா வனக்காவலர் பழங்குடி இளைஞர் பதவிகள் நீங்களாக, அதே மாதிரி வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்தினர். இது நம்ம பார்த்தோன்னா ஒரு அப்டேட் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த வனக்காப்பாளர் இதுக்கெலாம் பார்த்தோன்னா நமக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா இதோட செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க. ஒரு சில பேர் இந்த லிஸ்ட்டே வர்றது தெரியாமல் இருந்துடுறாங்க. ஸோ அதனால் என்னென்ன ரெகுலராக குரூப் 4 அப்டேட் வருதோ அது சம்மந்தமாக நம்ம பார்த்துக்கணும். மேலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் தங்களது சான்றிதழ் 29/10/2025 7/11 அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம், நம்ம 1 டைம் இருக்கும்ல, அது மூலமாக தான் பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. யாராவது குரூப் 4 எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக அவங்க நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்க சொல்லுங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைல் பார்த்தோன்னா நம்ம டெலிகிராமில் இருக்குது, அல்லது நீங்கள் வெப்சைட்டில் கூட போய் டிஎன்பிசி வெப்சைட்டில் கூட போய் எடுத்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் எழுதியிருக்கீங்களோ அவங்க நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலை தேர்வு முடிவு வெளியிட்ட 5 வேலை நாட்களில் தேர்வாணையத்தில் விரைவாக வெளியிடப்பட்டது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசல்ட் 5 நாள்லேயே செலெக்ஷன் லிஸ்ட்டு நாங்கள் விட்டுட்டோம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா டக்குன்னு இந்த ப்ராசஸை முடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ நமக்கு டிசம்பர்லேயே கவுன்சிலிங் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் யாரெல்லாம் எலிஜிபிளோ இந்த டேட்டுக்குள்ளே 29/10/25 7/11 கண்டிப்பாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறது டவுட்டு தான். ஏன்னா அவங்க ப்ராசஸ் டக்குன்னு போகிறாங்க. இந்நேரம் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா நமக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறப்பயே நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைனா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறப்ப வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வரும். அது வரைக்கும் தான் பார்த்தோன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு ஹோப் வச்சுக்க முடியும். வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்துருச்சுன்னா நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட் மந்தில் கண்டிப்பாக வந்துடும். இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஸோ நானும் அதுக்காண்டி உறுதியாக சொல்ல முடியாது. இதில் நமக்கு ஒரு லிஸ்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. இது ஜூனியர் அசிஸ்டன்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இன்க்ளூடிங் விஏஓ, பில் கலெக்டர் இருக்குது. இந்த பிடிஎஃப்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே பார்த்தோம்னா சேம் பிடிஎஃப்லேயே ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதுக்கும் லிஸ்ட்டு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் 1க்கு அவங்க இதில் பார்த்தோன்னா போஸ்ட் கோட் என்ன, அதுக்கு யார் எலிஜிபிள், டைப்பிஸ்ட் 2 அதுக்கு யார் எலிஜிபிள், டைப்பிஸ்ட் 3 அதுக்கு யார் எலிஜிபிள், அதே மாதிரி டைப்பிஸ்ட் 1 அதுக்கு யார் எலிஜிபிள், டைப்பிஸ்ட் 2ல் அதுக்கு யார் எலிஜிபிள், டைப்பிஸ்ட் 3ல் யார் எலிஜிபிள், டைப்பிஸ்ட் 4ல் யார் எலிஜிபிள்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது ரேஷியோ பார்த்தோம்னா 1:3ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தோம்னா 1:2ல் எடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நம்ம அடிக்கடி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அட்மிட்டட் ஃபார் தி ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரைபல் யூத் வில் பி பப்ளிஷ்டு லேட்டர். ஸோ இது நம்ம அப்பப்போ இந்த இதுக்கு அப்டேட் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஏன்னா அதில் கூட நமக்கு நம்ம நம்பர் இருக்கலாம். சரிங்களா? இது ஒரு ஃப்ரெண்டு பார்க்காம விட்டுட்டு அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதுக்காண்டி தான் நான் திருப்படி சொல்கிறேன். அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன். இது நம்ம எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களே டிஎன்பிசிலேருந்து இந்த இமேஜும் கொடுத்துட்டாங்க. நம்ம வெப்சைட் போயிட்டு அதில் 1 டைம் ஐடி இதில் போட்டு நம்ம ரெஜிஸ்டர் லாகின் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு டேஷ்போர்டு விடும். 1 டைம் லாகின் பண்ணோம்னா
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் நேமு, பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்துட்டு லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணிவிட்டு கரண்ட் அப்ளிகேஷன் போகணும். அதில் வந்துட்டு அப்லோடு டாக்குமெண்ட் குரூப் 4 இருக்கும். அதில் நம்ம அப்லோடு டாக்குமெண்ட் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டோம்னா இங்கே கிளிக் ஹியர் டு அக்னாலஜ்மெண்ட் இருக்குது. இது தப்பு. இதுக்கு அடுத்த இமேஜில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வியூ டாக்குமெண்ட் அப்படின்னு வரும். அந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் கொடுத்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ சப்மிட் பண்ணிடணும். சரிங்களா? அதுதான் இது மாற்றிருக்காங்க. ஸோ இந்த தான் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி அப்லோட் பண்ணணும்னு கூட சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த தகவல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது குரூப் 4 எழுதியிருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி அவங்க நம்பர் இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்க சொல்லுங்கள். ஃபாரஸ்ட் கார்டு வந்தாலும் அதிலே நம்பர் இருக்கான்னு வெரிஃபை பண்ண சொல்லுங்கள். இது முக்கியமான தகவல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.